ஹாய் வணக்கம். வாங்கண்டது முட்டை மாண்டு செய்வோம். அதுக்கு வச்சுட்டான் சிவப்பு பச்சரிசி சிறுதானியங்கள் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். மாவு அரைச்சிட்டு ஊற வச்சு அரைச்சிட்டு இப்படி அரைச்செடுக்க இப்போ தேங்காய்ப்பூ சிறிதளவு சேர்த்து வறுப்போம். தேங்காய்ப்பில் இருக்கிற ஈரத்தன்மை போனோன்னா அதை எடுத்துட்டு நாங்கள் அரைச்சி வச்ச மாவை வறுப்போம். ஒரு சுண்டு அரிசி மாவில் செய்து இருக்குது எல்லாம் கலந்து அதுக்கு உளுத்தம்மா சேர்த்துக்கொள்வோம். எனது வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆதரவு தாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மிதமான சூட்டில் விட்டு வறுப்போம். ஊற வச்ச அரிசி என்றபடியே ஈரத்தன்மை இருக்கும். நல்ல முருகலாக வறுக்கணும். தேவையான அளவு சீனியை சேர்த்துக்கொள்வோம். பருத்த தேங்காய் சேர்த்துக்கொள்வோம். இப்போ 2 முட்டை எடுத்து சிறிது சிறிதாக சேர்த்து வறுப்போம். முட்டையை மாவோடு நல்லா சேர்க்கணும். அமர்த்தி சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு சிலது உருண்டை இருந்தால் தான் சாப்பிட்டக்கு கடிக்க சுவையாக இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஆரம்ப காலத்தில் பன்னியில் இருந்தாக்கள் இதை எப்போவுமே செய்து வச்சிருப்பினோம். ஏனெண்டா இடைக்க பிரச்சனைகள் வரைக்கும் எடுத்துக்கொண்டு ஓடுறது. அதுக்காண்டி இப்படி தான் தயார் செய்து வச்சுருந்தது. நல்லா முருகலை வறுத்தோன்னு நாங்கள் இறக்கிட்டு வச்சு சாப்பிடலாம். வாசனைக்கு ஒன்று தேவையில்லை. ஏன்னாண்டா அதில் உளுத்தமாகவும் தேங்காய்ப்பும் இருக்கும். அதன் வாசனையே சுவையாக இருக்கும். எல்லா முருகலாக வந்துட்டு நாங்கள் இறக்குவோம். இப்படி எத்தனை பேர் செய்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.